ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் ஒரு 4 தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீன் வெந்துடும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா